வேளச்சேரி, பல்லாவரம், தாம்பரம் எஸ்ஆர் ராஜாவை விட்டு சூப்பரா புது அந்த இடம் தான் இப்போ ஹைலைட்டு. ஆமா, சூப்பரா இருந்த ஒரு தொகுதி பல்லாவரம். ஆமா. அது வந்து அங்கே நகர செயலாளர் இருக்கிறாங்க, பகுதி செயலாளர் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏ ஈகா இருக்கிற எல்லாம் இருக்காங்க. அத்தை தூக்கி கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க. ஆமா. பிரேமலதா ஃபேக்டர் எஃபெக்ட் வருது. யாருக்கே டிஎம்கேவை அண்டர்மைன் பண்ணுது. அனகை முருகேசன். ஆமாம், அனகை முருகேசன் பாவம் இல்லாதப்பட்டவர், ரொம்ப பெரிய இதெல்லாம் முன்னாள் எம்எல்ஏ. முன்னாள் எம்எல்ஏ நல்ல மனுஷன். பட் ஆனால் அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு டஃப் ஆகி போச்சு. ஐஜேகே வாங்கின 2 சீட்டில் ஒரு சீட்டு சூறாக ஜெயிக்கலாம், இறங்கி பம்பரமாக வேலை செஞ்சால் அங்கே போட்டு பார்த்து எடுத்துடலாம். ஓகே. ஏன்னா இன்னொன்று பல்லாவரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏடிஎம்கேக்கும் ஓரளவுக்கு செட்டிங் இருக்காங்க. அவங்க வந்து பல்லாவரம் சேர்மன் தன்சிங் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த தொகுதியில் வளர்மதி அவர்களே ஒரு காலத்துலலாம் நின்று இருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்காங்க, சிக்கலாக இருக்குது. ஏடிஎம்கே வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பல்லாவரம் வந்து ஒரு மாதிரி ரூரல் பிஹேவியர் சேர்ந்து கலந்தா மாதிரி வரும். உங்களுக்கு உள்ளெல்லாம் போயிட்டிங்கன்னா இந்த பொழிச்சலூர், பம்பல் அதெல்லாம் தாண்டும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு ஃப்ளாட்டே இல்லாமல் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டலைக்கு கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர். ஸோ அந்த இடம் வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸு. கையில் இருந்த ஒரு சீட்டை, அதாவது திமுகன்னு அதில் வந்து சீல் போட்டு சீட்டு பார்த்தீங்கன்னா தாம்பரம் எஸ்ஆர் ராஜா கையில் இருந்ததை வந்துட்டு ஐயோ தட்டை கீழே போட்டு வச்சிட்டிங்களா, சரி விடுங்க வேறு தட்டு வாங்கிக்கலான்ற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்ஆர் ராஜாவுக்கு திருப்பி சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம். ஓகே சார், அவர் மேலே கான்ட்ரவர்சி இருக்குது, அவர் மேலே பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பார்ட்டி யூனிட் அங்கே இன்டாக்ட். எஸ்ஆர் ராஜாவுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அங்கே டிஎம்கேலாம் எல்லாம் சோர்ந்து போயிருக்காங்க. பேசுவாங்க கூப்பிட்டு, எஸ்ஆர் ராஜாவை கூப்பிட்டு பேசுவாங்க, அமைதி பேசி எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணாங்க. வடு ஆறிச்சு, ஆனால் வலி படத்தில் சொல்லுவாங்கல்ல. அப்போ அதாவது டிஆர் பால் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வேறு பெரிய வாய்ப்பு எதனா வரலாம், வேற என்ன பெரிய வாய்ப்பு வரும், நீங்கள் இருக்கிற வரலாம் நீங்கள் தான் எம்பி ரைட்டா. டிஆர் பாலு சார் இருக்கிற வரலாம் அவர் தான் எம்பி. ஒருவேளை காங்கிரஸ் நீ கூட்டணி வந்ததுன்னா அமைச்சர் யார் ஆவீங்க? எஸ்ஆர் ராஜா அமைச்சராக்கி விடுவீங்களா? இல்லை. அப்போ எம்பி இல்லை. அப்போது வாய்ப்புன்னா என்ன, வேணா சேர்மன் ஆக்கி விடலாம், இல்லை மேயர் ஆக்கி விடலாம். அவர் அதை தாண்டி தானே போயிருக்கிறாரு. ஆமாம். இட்ஸ் லைக் டீப் ப்ரொமோட்டிங். அது அது வந்து அங்கே சிட்லப்பாக்க ராஜேந்திரனுக்கு ஒரு நல்ல ஆர்கானிக்காக ஒரு வாய்ப்பு. ரைட்.